உங்களுக்காக வந்திருக்கீங்க. நல்ல வார்த்தைங்க. உங்களுக்கு உடலை பார்க்கணுமா? நீங்கள் இருக்கிறது யாரும் போல. சரி, உங்களுக்கு உடலை பார்க்கணுமா? உங்களுக்கு நுப்பாட்டி கொடுக்கணுமா? வேணுமா? வேணாமா? சரி, நல்ல வார்த்தைகளும் உங்கள் தெய்வத்தை பேசி பார்த்தேன். முதல்ல உங்கள் தெய்வத்தோட அனுகிரகங்கள் இருக்கான்னு பார்த்தேன். உங்கள் தெய்வத்தோட அனுகிரகங்கள்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படியே எதையுமே நடத்தி கொடுக்க மாட்டேங்கன்னா நடத்தி கொடுக்குறேன். செஞ்சு கொடுத்தா போதும் இல்லை, வெகு விரைவிலையும் செஞ்சு கொடுக்குறேன். போதுமா? சரி, உங்கள் வருமானத்தை எந்த ஒரு குறைபாடம்லாம் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கணுமா? நீ போகிற பாதைக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு வகுப்பு கொடுக்கணுமா? வகுப்பு கொடுத்தாங்க அப்புறம் மறந்துட மாட்டேன்னா கண்டிப்பாக நானே கூட வரேன். மண்டிடுங்க 2 பேரும். பெரிய கண்டிப்பாக தலைவர். சரி, நல்ல வார்த்தைக்கு 2 உடற்புழையும் போய் பார்த்தேன். எதுவும் பாதிப்பு இருக்கா, எதுவும் பிரச்சனை இருக்கான்றதை பார்த்தேன். முதல்ல உங்கள் கர்ப்பகுழிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, காலங்களில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை போகிற பாதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை பார்த்தேன். சொல்ல வார்த்தை கவனமாக கேட்கலாமலே. அதாவது காலங்களில் எந்த பிரச்சனை இல்லை, உள்ள ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதை நான் நீக்கி கொடுக்குறேன். அது வெளிப்படையாக சொல்ல விரும்பலை, சரியாக கொடுக்குறேன். மறக்கக்கூடாது. சரி, அதே போல் நல்ல வார்த்தைகளும் உனக்கு சொல்ல வார்த்தை கவனிக்கணும். அதாவது வேறு ஏதாவது பாதிப்பு இருக்கா, நரம்பு பிரச்சனை, ரத்த அணுக்கள் ஏதாவது கம்மியாக இருக்குன்றதை பார்த்தேன். ஒன்றும் பயப்படுற அளவுக்கு இல்லை, பயப்படலாம். சொல்ல இல்லை, 2 பேருக்குமே ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். சரி, அப்புறம் ஏன் அதுக்கு தான் நான் அந்த கேள்வி வச்சேன். அப்போ தெய்வம் வேட்டி அப்படி ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி வச்சேன். அப்படித்தானே? அப்போ முதலே பதில் வச்சுட்டு பார்த்தியா, எல்லாத்துக்குமே முதலே பதில் வச்சிருவேன். அதுவே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்போ அங்கேயே பதில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்கிற வார்த்தைக்குள்ள சரி, அதெல்லாம் நீ கொடுத்து சரியாக கொடுத்து உங்களுக்கு நானே பிறக்கிறேன். எனக்கு என்ன செய்வீங்க? இந்த பணத்தை எந்த ஊர்லேருந்து வரீங்க? மறந்துட மாட்டீங்களா? என்ன மறந்துட மாட்டீங்களே? சரி, என் பேரை வைப்பீங்களா? என் பேரை மறந்துட மாட்டீங்களே? இடைக்கெல்லாம் எனக்கு அனுப்பி கொடுக்கணும். இதோட விரலி மஞ்சள் இருக்கு. விரலி மஞ்சள் 2 எடுத்துக்கணும், அரைச்சிக்கணும். பச்சடை போட்டுருக்கேன், அரைச்சிட்டேன். தனி கொடுத்துருக்கேன், அதில் சாறு இருக்குது. குடும்பு விவிதி இருக்குது. அதை 7 நாளைக்கு வெறும் இருக்குல்ல 2 பேருமே குடிக்கணும். காலையில் எடுத்துக்கணும். இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறணும். தனியில் இருக்க சாறு எடுத்துக்கிறணும். குடும்பு விவிதி எடுத்து வச்சுக்கிறணும். பச்சை இலை கொடுத்துருக்கு, அதையே அரைச்சி வச்சுக்கணும். 2 விரலி மஞ்சளை தான் அரைச்சி வச்சுக்கணும். மறந்துட தொடர்ச்சி இருந்துச்சுங்க. மறந்துடக்கூடாது. தனியில் இதை நல்ல வார்த்தைகள் இருபங்கா இருக்குது, 2ஆ இருக்குது. இரவு இரவு நீ ஒன்று நீ ஒன்று, இரவு இரவு பாதி பாதிதான் சொல்லியிருக்கேன். மறந்துடக்கூடாது. இதை இரவு 2ஆ வச்சுக்கோங்க. நீ பாதி நீ பாதி. மறந்துடக்கூடாது. எல்லாமே 3 நாளைக்கு நான் பயன்படுத்தணும். மறந்துடக்கூடாது. இரவு சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்துட்டு இருந்துக்கணும். மறந்துடக்கூடாது. இல்லை, தொழிலில் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். தொழிலுக்காக வருமானத்தை கொடுத்துருக்கேன். முன்னேற்றம் ஏற்படுத்தி கைப்பிடிச்சி மேலே வர வச்சு தரேன். பக்கபலமாக பாதுகாப்பாக வச்சு தரேன். இதில் தினமும் 11 ரூபா காணிக்கிட்டு இந்த கடைக்கு முன்னால் இதான் நல்ல வார்த்தைக்கு எண்ணி 2.5 மாதத்துக்குள்ள 2.5 மாதம்ன்றது காலக்கெடுதான். அதுக்குள்ளே நின்றோம். மறந்துடக்கூடாது.